ஹலோ வியூவர்ஸ். உலகத்திலே மிகப்பெரிய காடான அமேசான் ஃபாரஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமேசானாவே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, அங்கே கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் அமேசான் காடுகளில் எண்ணற்ற மர்மங்களும் ரகசியங்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த அமேசான் காடுகளில் ரொம்ப அதிர்ச்சிகரமான உண்மைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி அமேசான் ஃபாரஸ்ட் வாங்க பார்க்கலாம். இந்த அமேசான் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தென் அமெரிக்காவில் தான் அமைஞ்சிருக்கு. இது உலகத்திலே மிகப்பெரிய வெப்பமண்டல மழைக்காடு இது. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த மலைத்தொடர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஆண்டிஸ் மலைத்தொடர்லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த காடுகளே அங்கேருந்து தான் தொடங்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்னால் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் தான் சொல்கிறாங்க. நம்ம வெளியேற, அதாவது உலகமே வெளியேற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை அதிகளவு உட்கொள்ளும் திறன் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா வெளியில் வர்றது சாத்தியமில்லாத ஒன்றுன்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற நீரோட்டம், இங்கே வாழ்கிற விலங்குகள், இந்த இருட்டான சூழ்நிலை தான் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா இது தானாகவே உருவானது இல்லை, இது அமேசான் நதியாலேயே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உலகத்திலே வாழ்கிற விலங்கினங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1/3 பங்கு இந்த காட்டில் தான் வசிக்குது. மனிதனால் அறியாத சில ஆச்சரியமூட்டும் தாவர வகைகளும் இந்த காட்டில் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுது. இந்த தரையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சமே படாதான். அப்போது இந்த காடு எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். வருடம் முழுதுமே இந்த காட்டில் மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எண்ணற்ற அபூர்வமான விலங்குகள், பறவைகள், இது வரைக்கும் நம்ம வெளி உலகத்தையே பார்த்திடாத ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களும் இந்த அமேசான் காட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த அமேசான் நதி மேற்குலேருந்து கிழக்கு திசையை நோக்கி பாயுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்திங்கன்னா, இந்த வாழ்க்கை முறை நம்ம கேட்க கேட்க நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தாலே நமக்கே தலை சுற்றுற அளவுக்கு இருக்கும். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் 17 பெரிய ஆறுகளும் 1000க்கும் மேற்பட்ட சின்ன ஆறுகளும் ஓடிட்டு இருக்குது. அதாவது புவியியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த காடுகள் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணமிக்க மூலிகைகளும் தாவரங்களும் இந்த காடுகளில் இருக்கிறதால பல வகையான மருத்துவ ஆராய்ச்சிகளும் இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. இந்த காடுகளில் 25 லட்சம் அதிகமான பூச்சி இனங்களும் 1000க்கும் மேற்பட்ட தாவர வகைகளும் 2000க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் இந்த காட்டில் இருக்குது. இந்த காட்டோட பெரும்பகுதி பிரேசில் நாட்டில் அமைஞ்சிருக்கிறதால ரஷ்யாவுக்கு அடுத்து அதிக காடுகள் உள்ள நாடாக பிரேசில் இருக்குது. இவ்வாறு பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு பகுதியாக தான் அமேசான் காடு இருக்குது. இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 9 நாடுகளில் பரவி இருக்குது. இதில் 60% காடுகள் வந்து பிரேசில் நாட்டில் தான் இருக்குது. அதாவது நம்ம பூமியோட வளிமண்டலத்துக்கு தேவையான ஆக்சிஜனோட பெரும்பகுதியை இந்த காடுகள் உற்பத்தி செய்யறதால இது பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டில் மழை பெய்யும் போது மழைநீர் வந்து தரையில் படுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அடர்த்தியான உயரமான மரங்கள் இந்த காட்டில் இருக்குது. இந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கில், ராட்சத நீர்நாய், சில அரிய வகை விலங்குகளும், அதே போல் அமேசான் காட்டில் வண்ண விஷத்தவளை, ஸ்லோத், கருப்பு சிலந்தி, குரங்கு, சில உயிரினங்களும் காணப்படுது. கடந்த 20 ஆண்டுகளில் 2000 புதிய வகை உயிரினங்கள் அமேசான் காட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் பல உயிரினங்களும் கண்டுபிடிக்கப்படாமலே அழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் நாட்டில் தான் 60% காடுகள் இருக்கிறதா நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 40% வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 நாடுகளில் பரவி இருக்குது. அந்த 9 நாடுகளில் பிரேசில் ஒரு நாடு, கொலம்பியா, பெரு, வெனிசுலா, ஈக்வெடார், பொலிவியா, சுரினாம், பிரெஞ்சு இந்த நாடுகள்லாம் வந்து அமேசான் காடோட பரப்பளவு இந்த நாடு ஃபுல்லாகவே பரவி இருக்குது. அதாவது பேலன்ஸ் இருக்க 40%. நம்ம உலகத்திலே அறியப்பட்ட 10ல் ஒரு உயிரினம் அமேசான் மழைக்காட்டில் தான் இருக்குது. இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 1.4 பில்லியன் ஏக்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமேசான் காடுகள் மொத்தமாகவே அழிஞ்சு போச்சுன்னா இந்த உலகமே வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 72,843 காட்டுத்தீ இந்த அமேசான் காட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பிரேசில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதே போல் அமேசானில் ஒரு வித்தியாசமான ஒரு நதி ஒன்று இருக்குது. அதுதான் கொதிக்கும் நதி. இது வரைக்கும் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இந்த கொதிக்கும் நதி வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் அமேசான் காடுகளை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. இந்த ஆற்றோட அதாவது இந்த நதியோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 4 மைல், அகலம் 25 மீட்டர். இதோட வெப்பநிலை எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இதனால் இது கொதிக்கும் நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த நதி வந்து இப்போ இன்னைக்கு நேத்து வந்த நதி கிடையாது. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு ஆண்டுகள் வந்து ரொம்ப பழமையான நதி. சூரியனோட வெப்பத்தால இது கொதிக்கும் நதி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நதி மீது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது குளிர்காலத்தில ரொம்ப கொதிக்கிற நதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே மர்மமான விஷயமா தான் இருக்கு. அமேசான் காடுல மர்ம உயிரினங்கள் மட்டும் இல்லாம, பழங்குடியின மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவே காடுகளோட ஓரத்துல இவங்க பழங்குடியின மக்கள் இருக்காங்க. சில பேர் வந்து வெளி உலகத்தோட தொடர்புல இருந்தாலும், சில பேர் வந்து இந்த காட்டிலேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அவங்களுக்கு வெளி உலகம் பத்தி எதுவுமே தெரியாது. இந்த பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பழங்கால வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது பழங்காலத்துல எப்படி விலங்குகள வேட்டையாடி நெருப்புல சமைச்சு சாப்பிட்டாங்களோ, அதே முறை தான் இப்பயும் இருக்காங்க. மரத்தோட இலைகள தான் தன்னோட ஆடைகளா போட்டுட்ருக்காங்க. அமேசான் காடுகளுக்கு வாழும் இந்த பழங்குடி மக்கள் ஒருபோதும் வெளி உலகத்துல யாருமே சந்திக்க விரும்புறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறையே போதுமானது அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. நம்மள மாரி ஆட்கள் யாராச்சும் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போனா கூட, அவங்க உயிருடன் திரும்ப வர்றதில்ல அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட வாழ்விடங்களும், புகைப்படங்களும் கூட ஹெலிகாப்டர் மூலமா தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. புல்லட் எறும்பு. நம்ம வீட்ல இருக்கும் எறும்புகள் போல இது சாதாரணமா இருக்காது. இந்த எறும்பு வந்து ஒரு முறை கடிச்சா நம்ம துப்பாக்கி குண்டு தொலைச்சது மாரி இருக்கும். அந்த அளவுக்கு வலி இருக்கும். இந்த எறும்பு கடிச்சா 24 மணி நேரத்துக்கு அதோட வலி இருந்துட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு புல்லட் எறும்பு. இது எங்க அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகள் தான் அதிகமா இருக்குது. ராட்சத பாம்பு. அமேசான் காடுகள்ல சுமார் 70 வகையான பாம்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதிலேயே ரொம்ப பெரிய பாம்புன்னு பார்த்தீங்கன்னா, அனகோண்டா தான். இதோட அளவு வந்து 30 அடி வரை இருக்கும்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2012ல் டைட்டானோவா போவா என்ற கண்டுபிடிக்க ஒரு பாம்பு தான் 42 அடி அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமேசான் காடுகள சுற்றி வாழும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 160 அடி நீளமுள்ள பாம்ப கூட அவங்க பார்த்ததா சொல்றாங்க. இதோட வாய் 6 அடி நீளம் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கப்படல. விஷ டாட் தவளை. உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான விலங்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விலங்கு பேரை சொல்லுவோம். ஆனால் அமேசான் காடுகளில் இருக்கிற மிகச்சிறிய தவளை தான் இது ரொம்பவே கொடிய ஆபத்துடையது. ஏன்னு சொன்னோம்னா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தங்க நிறத்தில் காணப்படும். இதோட உடம்புல அதிக நச்சுத்தன்மை இருக்கிறதா சொல்லப்படுது. இது பேர் டாட் தவளை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மற்ற உயிரினங்கள் தன்னை பாதுகாத்துக்கொள்ள அவ்வாறு இருக்கிறதா சொல்லப்படுது. இதோட தவளையோட விஷம் பார்த்திங்கன்னா 10 பேரை கொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டு பறவை. பொட்டு என பெயரிடப்பட்ட இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா, அமேசான் காடுகள் தான் காணப்படுது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தோட கிளை உடஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்தில் தான் இது இருக்கும். இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா, எங்கேயும் பொதுவாக காணப்படுறதில்ல. இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா, நேரத்தில் வெளியில் போயிட்டு பகல் நேரத்தில் மரத்தோட கிளையில தான் உட்காந்துட்ருக்கும். இது பார்க்குறதுக்கு பறவை மாதிரியே தெரியாது. அதால் ரொம்ப நேரம் பார்க்கவும் முடியாது. இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா, ஒரே தோரணையில் நீண்ட நேரம் அமைஞ்சிருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னோட உடலை சரி செய்து கொள்ளும் திறமை இந்த பொட்டு பறவைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அமேசான் காடுகளில் 3000 ஆண்டுகள் பழமையான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நகரம் ஈக்வடாரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எரிமலை பக்கத்துலேயே தான் இந்த இடம் இருக்குது. இது வளமான விவசாய மண்ணும் இந்த இடத்துல இருக்குது. உபனோ பள்ளத்தாக்கில் கட்டப்பட்ட இந்த நகரத்தில் பல சாலைகள், கால்வாய்கள் இருப்பதாக பிபிசி தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைடார் மூலம் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இது உலகத்திலே ரொம்ப பழமையான நகரம்னாக அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. காடழிப்பு காரணமாக ஒவ்வொரு நொடியும் 1.5 ஏக்கர் அமேசான் காடுகளை நம்ம இழந்துட்டு தான் வரோம். ஒவ்வொரு நாளும் சுமார் 137 இனங்கள் இந்த அமேசான் காடழிப்பால் அழிஞ்சிட்டு வருது. இந்த காடழிப்பு நிறுத்தப்படலைன்னா அமேசான் மழைக்காடுகளே வந்து பார்த்திங்கன்னா சுமார் 40 ஆண்டுகளில் முற்றிலுமாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் இயற்கையை நம்ம பாதுகாத்துட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.